நான் பட் ஸ்டில் வந்து உள்ளே வச்சு ஆற்றினா அந்த மாதிரி வெளியெல்லாம் தெரிக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படி ஆற்றலனாலும் நல்லா இருக்க மாட்டேங்குது. ஸோ வந்து நான் இப்படி வெளியவே வச்சு ஆற்றிடுவேன். காஃபி இவ்வளோதான். இந்த காஃபியும் இந்த சீனரியும். இந்த கதவை திறந்து வைக்கவே பயமாக இருக்குது. ஏன்னா நேற்றுக்கு வந்து ஐ ஹேட் ஃபியூ வெரி நைஸ் கெஸ்ட் கம்மிங் இன் டு மை ரூம். நான் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என் மூஞ்சி கொஞ்சம் ஒரு மாதிரி சட்டிப்பாடு தான் இருக்குது. ஐ எம் ட்ரைங் டு கெட் திஸ் பர்சன் அவுட். இப்போ என்ன இவன் போவால மாட்டாள் ஏழை போடவில்லை. ஒன்று இந்த ஊரில் வேர்க்க மாட்டேங்குது, அதனாலே நல்ல ஊதி போன மாதிரி இருக்குது. இன்னொன்று வந்து நான் இப்போ தான் நல்லா தூங்கி எழுந்திருக்கேன். இது வந்து ஒரு ரேண்டம் சாட்டர்டே விலாக். யூஸ்வலாக சாட்டர்டேல போன செம் வைக்கலை, பட் என்னன்னு தெரியல. இந்த வாட்டி வந்துட்டு நிறைய சாட்டர்டேஸ் வச்சுருக்காங்க ஒர்க்கிங் டே. பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமா இன்றைக்கி. தலை குளிச்சுட்டு கிளம்பலாமா வேணாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். பிகாஸ் I really don't know how much time I will have. And வந்து ஒவ்வொரு தப்பாவும் நான் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறேன். பட் வந்து எனக்கு அந்த டைம் வந்துட்டு அவ்வளவோ கிடைக்கிறது இல்லை. அதுதான் வந்துட்டு உண்மை. ஏன்னா நினப்பேன், பட் வந்து கண்டினியூவாக எடுக்க முடியாது. ஐம் ஸோ சாரி. அந்த கெஸ்ட்டு வந்துட போகிறாங்கன்னு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஸோ நான் பேசுகிறப்ப தான் இவனுங்களுக்கெலாம் வரணும்னு தோணும். ஸோ அதான் பண்ணணும்னு நினைப்பேன். பட் வந்து பிஜியில் இருக்கோம்ல, நம்ம ரூமில் இருக்கிறவங்களுக்கும் அது ஃபர்ஸ்ட் வந்துட்டு கன்வீனியண்ட்டாக இருக்கணும். அண்ட் தென் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கும் கன்வீனியண்ட்டாக இருக்கணும். அண்ட் வந்து எனக்கு ஒரு ஸ்டாண்ட் இல்லை. ஃபர்ஸ்ட் கொஞ்சமாவது ஸ்டாண்ட் அந்த மாதிரி இப்போ எதுவுமே இல்லை. எல்லாமே என் ஃபோனில் தான் பண்ணுறேன் நிறைய விஷயம். ஸோ காலேஜ் வரைக்கும் பார்த்துட்டு வீடியோ எடுக்கவும் பெருசாக வந்துட்டு எனக்கு வந்து முடியாது, அதனாலே பண்ணலை. பட் இந்த வாட்டி நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பார்ப்போம் நான் எவ்வளோ தூரம் vlog பண்ணுறேன், என்ன எப்படி போகுது அப்படின்ட்டு. ஸோ லஞ்ச் பேக் பண்ணி வச்சு இப்போ நம்ம வண்டி எடுத்துகிட்டு காலேஜ் கிளம்பணும். நான் ஒரு ஃபிட் செக்லாம் பண்ண முடியல, ஏன்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஸோ லெட்ஸ் கெட் கோயிங். లాంటుంది కాలేజ్ మస్తు. So that is the cafeteria. We're going to go grab something to eat and then we're going to head to class. See ya. Looks like we are stuck in a maths class, guys. இதுக்கான காலேஜ் குளிச்சு வந்தேன். டிடிபின்னு சொன்னாங்க, கடைசியில் பார்த்தா நியூமரேட்டர், டினோமினேட்டர், HCF, LCM. எனக்கு அதெல்லாம் கூட வருத்தமாக இல்லை. சென்னையில் இருக்கும்போது டிடிபி கிளாஸ்னால் ப்ரெசன்டேஷன் பண்ண சொல்லுவாங்க, ரோல் ப்ளே பண்ண சொல்லுவாங்க. எனக்கு மேக்ஸ் வேணாம், நான் அதனால தான் சைக்காலஜி எடுத்தேன். ஓகே சைக்காலஜி இஸ் சயின்ஸ், பட் அட்லீஸ்ட் I don't want to calculate mind, bro. Numerator அதெல்லாம் விடுங்க. ஸ்கொயர் ரூட் அண்ட் கியூப் ரூட் அப்படின்னு சொல்லி ஒன்று எடுத்தாங்க. அந்த போர்டை பார்த்தா இப்போ எனக்கே நல்லா கொன்றாவே இருக்குது. I'll show you. எங்கள் பின்னாடி 2 அழகான பசங்க இருக்காங்க. பட் நாங்கள் நான் காலண்ட்டாக இருக்க ட்ரை பண்ணுறோம். நான் இங்கே ரெஸ்ட் ரூம் இருக்குன்னு சொன்னால் நாய் திருப்பி அதே இடத்துக்கு போகுது. அப்போ தான் நான் அவங்களை பார்க்க முடியும். வெக்கமே இல்லை கைஸ், வெக்க கொஞ்சம் ஆச்சுமே கிடையாது. கொஞ்சம் கூட படிக்கிறவங்க நல்லா இந்த சிவதர்ஷினி அப்பா அம்மா பார்த்துக்காங்க. அவள் படிக்கிறதுக்கு ஊருக்கு வரல, அவள் படிக்கிறதுக்கு ஊருக்கு வரல. இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நான் வந்து கோயிலில் படிக்கிறப்ப கூட சயின்ஸ் எடுக்க மாட்டேன். இங்கே வந்து நான் படித்தது வேலை மலிஞ்சான் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்ரி. போகலாமா வேணாமா கிளாஸ்க்கு? என்ன நினைக்கிறீங்க?
childhood school trauma. Pretty basically இப்போ என்ன சொல்லி கழுத்து அறுக்க போகிறாங்க. See guys, he is very good, but the thing is that we are not good at math. We are not good at math. He is very good at teaching, but we are not good at math. We don't want math. That's our problem. Don't get me wrong, but no, he is good. We are not good. I'm agreeing that. Yeah. Like he teaches well, he has patience, but we don't want maths. It's okay. It's just one. ஒரு நாள் தானே பேபி, பல்ல கடிச்சிட்டு போயிட்டு வாங்க, பார்த்துக்கலாம். சொல்லுங்க அவங்க கிளாஸ் அனுபவம் எப்படி இருந்தது? ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் இதாக தான் இருந்தது. எண்டிங்கில் அவர் பார்த்து கொஞ்சம் பாவமாகிடுச்சு. ஆமாம், அவர் கத்திக்கிட்டே இருந்தார். ஆமாம், கொஞ்சம் தயவு செய்து அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் வந்துட்டு ஸ்டுடியோ போகலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இதுதான் வீட்டில் கேட்குறேன்னு சொன்னியா? வீட்டில் கேட்கணும். இப்படி தான் நான் வந்து ரெக்கார்ட் நோட் எழுதலாம்னு சொல்லி நோட்டெல்லாம் கஷ்டப்பட்டு சுமந்துட்டேன். நானும் அப்சர்வேஷன் எழுதலாம்னு நினச்சேன் கைஸ், எல்லாமே நக்கிட்டு போயிடுச்சு. எனக்கு இப்போ தேவையில்லாமல் தண்டத்துக்கு நான் இந்த சமயம் தூக்குற மாதிரி இருக்கு. ஒண்டிபுதூர் வரைக்கும் போனேன்.